நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூரியும் சிவகார்த்திகேயனும் நடித்த ஒரு படத்தில் இலைய போட்டு உக்காந்துட்டு உங்களுக்கு கல்யாணம் நடக்குமா இல்லையாங்கிறது கவலை, எங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய கறியை பூரா நம்ம சாப்பிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற கவலை இப்படின்னு சொல்கிற மாதிரி ரஷ்ய அதிபர் புட்டினும் ட்ரம்ப்பும் சேர்ந்து போரை நிறுத்துறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுறாரு, உக்ரைனுடைய அதிபர் இப்போது ஒவ்வொரு நாடாக போய் போரை நடத்துறதுக்கான நிதியை வாங்கி குமிக்கிறாரு. நிதி வாங்குவது மட்டுமே என்னுடைய வேலை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். ஒரு பக்கம் அவரை நினச்சி காமெடியான ஒரு அதிபர் அப்படின்னு சொன்னால் கூட அவரும் சில ராஜதந்திரங்களை கையாண்டு வருகிறார். அது என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, உக்ரைன் ரஷ்யா போர் முடிஞ்சிரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெலன்ஸ்கி இப்போ இங்கிலாண்டில் போய் உக்காந்துருக்காரு. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இங்கிலாண்டில், வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாள்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. ரஷ்யா உக்ரைனுடைய 30% நிலங்களை கைப்பற்றிவிட்டது. அதுவும் அங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்கள், தாதுக்கள் எல்லாமே இனிமேல் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். அந்த 30% இருக்கக்கூடிய நிலங்கள். அப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட அவங்க ஒரு பெரிய டைப் போடுறாங்க. வா 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 சேர்ந்து எடுத்துக்கலாம் லாபத்தை அப்படின்னு. ஸோ இதை பார்த்து அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்களும் சரி வர்ற வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லி போரை நிறுத்தி முடிச்சுட்டு ரஷ்யா கைப்பற்றி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய எடுக்கிறாங்கல்ல கனிமம், அதையும் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் உக்ரைன்கிட்ட இருந்து $500 பில்லியன் அளவிற்கான அந்த கனிமங்களையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இந்த பிளான் செயல்பாட்டுக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி ட்விஸ்ட் ஒன்று வச்சார். ஓவல் மீட்டிங்கில் அவர் பேசிய பேச்சுக்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் வைரல் கண்டென்ட்டாக போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஓவலில் சாப்பிடாம கொள்ளாமல் எந்திரிச்சு போயிட்டார். மதியம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடல, டக்குன்னு கிளம்பி வேகமாக எங்கே போகிறாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு போய் நிற்கிறாரு. இங்கிலாந்துக்கு எதுக்கே அந்த மனுஷன் போய் உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டால் அங்கே யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டருடைய அழைப்பின் பேரில் போயிருக்காரு. ஸ்டாமரோட உட்காந்து பேசி $2.26 பில்லியன் அளவிற்கான ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு வெற்றிகரமான ஒரு நபராக தன்னை நிரூபிச்சிட்டாருன்னு சொல்லலாம். வேணுங்கிற நிதியை கேட்டு வாங்குறது, நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் கேட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே லோன் கொடுத்துருவாங்களா? $100, $200, $1000, $10,000, $1,00,000, $10,00,000, $10,00,00,000 வரைக்கும் நீங்கள் லோனில் கேட்டு வாங்கணுன்னா எவ்வளவு சிரமங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு நாடு, நான் போர் நடத்துகிறேன், அதில் உன்னுடைய பாதுகாப்பும் அடங்கியிருக்கு, அதுக்காக நான் நாட்டோவில் அங்கத்தினராக சேர்ந்தாதான் நீ என்னுடைய நாட்டில் வாசலில் குண்டை வச்சு ரஷ்யாவை அடிக்க முடியும். இதில் உன்னுடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கு, யூரோப்பியன் யூனியனுடைய பாதுகாப்பு அடங்கியிருக்கு, அமெரிக்காவினுடைய தன்மானம் அடங்கியிருக்கு. பார் அமெரிக்காவே, உன்னைய பார்த்து ரஷ்யா இவ்வளோ தூரம் கொக்கரிக்குதுன்னு இவ்வளவு காலம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் சபையிலேயே ஜெலன்ஸ்கி பேசிய வரலாறுகள் இருக்குது கடந்த 3 ஆண்டு காலத்தில். அப்போது இங்கே ட்ரம்ப் பெரியாளா, உக்ரைன் அதிபர் பெரியாளா அப்படின்னு கேட்டால் ட்ரம்ப்பினுடைய வீட்டு வாசலுக்குள்ளே போய் அங்கே அவரையே எதிர்த்து பேசிட்டு வெளியில் வந்திருக்கார்ல, அப்போ உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி திறமையானவரா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு பக்கம் அப்படியே இப்போது யூகேயில் நடந்திருக்குல்ல ஸ்டாமரோட மீட்டிங். இது மட்டும் இல்லை, யூகேவில் மன்னர் இருக்கார்ல, அவரை போய் நேரடியாக சந்திக்க போகிறாரு ஜெலன்ஸ்கி. அப்போது யூகே என்ன பண்ணுது, உக்ரைனை ஒரு பெரிய மரியாதை கொடுக்குது. அமெரிக்கா என்ன பண்ணுது, ஒரு சின்ன ரூமுக்குள்ளே ஒட்டுமொத்த ப்ரெஸ்ஸையும் கூட்டு உலகின் பல்வேறு நாடுகளுடைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துல வச்சு உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியை தோலை உரிச்சு தொங்க விட்டாங்க. அப்போது உக்ரைனுடைய அம்பாசிடர் இருக்கார்ல, அமெரிக்கான அம்பாசிடர், அந்த பொம்பளை பாவம் தலையில் கை வச்சுட்டு உக்ரைனுடைய மானம் இப்படி காற்றுல பறக்குது அப்படின்னு அவமானத்தில் அப்படியே தலையில் கை வச்சுட்டு உக்காந்துருந்தாங்க.
அந்த காட்சி இன்னைக்கு இணையம் முழுக்க வைரல் ஆகிட்டு இருக்கு. அப்போ ட்ரம்ப் கூட சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் சீஸ் ஃபயர், ஐ வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து மிமிக்ரி பண்ணார். அவர் ஒரு நாட்டினுடைய அதிபரியா? உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு நாடு. அந்த நாட்டினுடைய அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை நிமித்தமாக அவர் ஓவல் அப்படிங்கிற அந்த ட்ரம்பினுடைய ஆஃபீஸுக்கு வந்திருக்காரு. உலகின் பல்வேறு நாட்டினுடைய பத்திரிகைகள் வந்திருக்கு. அப்போ ஒரு நாட்டினுடைய அதிபரை எப்படி கிண்டல் பண்ணுறீங்க? மிமிக்ரி பண்ணி அந்த நபரை கிண்டல் பண்ணுறீங்க. இதே நிலைமை தானே நம்முடைய மோடிக்கும் வந்தது. மோடி உத்தமனா? அவருக்கு பேச தெரியுதா, பேச தெரியலையா, அவர் நல்லவரா கெட்டவராங்கிறத தாண்டி நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர். ஏன் சார்பாக அங்கே போய் உக்காந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கான மரியாதை குறைவு அப்படிங்கும்போது உக்ரைன் மக்களுக்கு கோபம் வருமா வராதா? அது மட்டும் இல்லை, நீ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கு பாரு, இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நீ எப்போ கோட்டு வாங்குவ அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க அதே மீட்டிங்லேயே. அப்போ சொல்கிறாரு, எனக்கு காசு போர்லாம் இருந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை விட நல்ல கோட்டை நான் வாங்குவேன், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மலிவான கோட்டு கூட நான் வாங்குவேன், அதை விட கம்மியான ரேட்டில் உள்ளது கூட வாங்குவேன், வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி, ஆனால் கண்டிப்பாக கோட்டு போடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருத்தனுடைய உடையை வைத்து அவனை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வு அமெரிக்காவில் நடந்திருக்கு. இதே கருப்பினத்தவர்கள் வெள்ளை இனத்தவர்களால் அவமதிக்கப்பட்ட நிகழ்வு வந்து ஏற்கனவே அமெரிக்காவில் தான் அடங்கிருச்சு. இப்போ அதே அமெரிக்காவில் ஒரு நாட்டினுடைய அதிபர் இங்கே அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இது வெவ்வேறு நாடுகளுக்கு வரலாம், இல்லைன்னு சொல்லலை. பட் உக்ரைனுடைய அதிபர் அதை சரியாக கையாண்டு இருக்கிறாரா அப்படின்னா ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் என்னுடைய சைடில் நான் சொல்லுவேன். ஆனால் இதை சில மீடியாக்கள் எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா, ட்ரம்ப் பிளான் பண்ணி அவரை உக்ரைனுடைய அதிபரை கூட்டு வந்து உட்கார வச்சு செய்யின்னு செஞ்சு விட்டார் அப்படின்னு. இது ஒரு பகுதி. ஆமாம், உண்மைதான். ஜேடி வான்ஸை விட்டு ஃபஸ்ட்டு குலைக்க விட்டாங்க. அதற்கு பிறகு ட்ரம்ப் வந்து டைரக்டாக கடித்தார். இதுதான் இங்கே நடந்தது. ஆனால் இதை வந்து ஜெலன்ஸ்கி ரொம்ப அழகாக கையாண்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நாட்டு மக்களுக்கான வாக்குகளை சேகரிச்சுட்டு வந்திருக்காரு அமெரிக்காவில் இருந்து. இப்போ உக்ரைன் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அடுத்த எலெக்ஷன் வந்தால் கூட உக்ரைனுக்காக இவர் பேசுகிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு பாசம் வருமா வராதா? நான் என் நாட்டினுடைய அவமானம் அப்படிங்கிறது அந்த இடத்துல காற்றுல பறக்குது அப்படின்னா, என்னுடைய நாட்டினுடைய பெருமையை மீட்டெடுத்துட்டு ஒருத்தர் வர்றான் அப்படின்னா அவன் தானே எனக்கான தலைவனாக நினைப்பாங்க. அப்போ அந்த இடத்துல உக்ரைனுடைய அதிபர் சொந்த நாட்டினுடைய மக்களுடைய இதயங்களில் நீங்காத இடத்தை பிடித்து விட்டார் அப்படிங்கிறது தான். அடுத்து எலெக்ஷன் வர்றதுக்கான, அதில் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையையும் இவ்வளவு நாள் வரைக்கும் காமெடி ஆக்டராக இருந்த அந்த ஜெலன்ஸ்கி இப்போ ஹீரோவாக முயற்சித்து கொண்டு இருக்கிறார் சந்தான மாதிரி. இதில் அவர் ஜெயிப்பாரா அப்படிங்கிற $1 மில்லியன் கொஸ்டின் இருக்கு. பட் ஸ்டாமர் கிட்ட அவர் போட்ட ஒப்பந்தம் $2.26 பில்லியன் இருக்குல்ல, அந்த உடன்படிக்கையை இதை யூகே எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, நான் உனக்கு இது லோனாக தான் தர்றேன், ரஷ்யாவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல அதை யூரோப்பியன் யூனியன் முழுமையாக டேக் ஓவர் பண்ணும், அப்போ அதிலிருந்து நான் இதை கழிச்சுக்கிறேன், உன்னுடைய நாட்டில் இருந்து நீ திருப்பி இதை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் யூகே என்ன பண்ணுது, தொடர்ச்சியாக இந்த போரை நடத்துவதற்கான வேலையை செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பிரான்சினுடைய அதிபர் அமெரிக்காவுக்கு போயிருந்தப்போ கூட இதே மாதிரியான நிகழ்வுகள் தான் அரங்கேறிச்சு, ரைட்டா? ஸோ பிரான்ஸும் இந்த போரை நடத்துறதுக்கான வேலையை தான் செய்ய போகிறாங்க. இப்போது அடுத்து நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய 32 நாடுகள், பால்டிக் நாடுகளும் இதுக்குள்ளே வருது. லாட்வியா, எஸ்டோனியா, இவங்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. நாட்டோ இப்போ முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று லண்டனில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்கு இன்றைக்கி நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் ஜெலன்ஸ்கியோட உர்சுலா, யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர், இது மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகள், நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. இதில் ஜெலன்ஸ்கிக்கான ஒரு பெரிய கிரீடம் ஒன்று கொடுக்கப்படும். அமெரிக்கா உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு நினைக்காத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ யூரோப்பியன் யூனியன் தங்களால் முடிந்த உதவியே செய்வோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுப்பாங்க. இதை நம்பி மறுபடியும் ஜெலன்ஸ்கி என்ன பண்ணுவார், ரஷ்யாவுக்கு எதிரான போரை நடத்த ஆரம்பிப்பார். இந்த இடத்துல அமெரிக்கா வந்து தொடர்ச்சியாக சொல்லிய விஷயங்கள், நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உடனே ஜெலன்ஸ்கி வந்து தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஓவல் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பின உடனே தன்னுடைய ட்விட்டர் பேஜில் போடுறாரு, தேங்க்யூ 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 அப்படிங்கிறார். எப்படி நான் உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத அவர் சோஷியல் மீடியா மூலிமா போட்டு கிண்டல் அடிக்கிறார். என்னைய பொறுத்தளவில் இது அமெரிக்காவுக்கான பதில் மாதிரி தெரியலை.
ஜேடி வான்ஸ் வந்து நீ நன்றி கெட்டவனாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னதனுடைய வெளிப்பாடு தான் இது. அப்போது அவர் அமெரிக்காவுக்கு மட்டும் தேங்க் பண்ணல, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸுக்கும் தேங்க் பண்ணுறாரு தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில். இப்படி ஜெலன்ஸ்கி விளையாடக்கூடிய விளையாட்டு அப்படிங்கிறது, நான் ஒரு காமெடியன் கிடையாதுரா, நான் அந்த ஸ்டேஜிலேருந்து மாறி இப்போ ஹீரோ ரேஞ்சுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. ஓகே, இப்போ இந்த ஓவல் மீட்டிங்கை பற்றி ரஷ்யா என்ன நினைக்குது அப்படின்னு கேட்டால், ரஷ்யா வெரி ஹாப்பி அண்ட் ஆச்சி அப்படிங்கிறாங்க. இது நாள் வரைக்கும் வந்து அமெரிக்காவை வச்சு தான் வந்து எங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தீங்க, எங்களை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்க, அவங்களுடைய ஆயுதத்தை வச்சு தான் எங்களை தாக்குனீங்க, மக்களை கொலை பண்ணீங்க. இப்போது அதே அமெரிக்காவை வைத்தே உன் சங்கு அறுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு ஜெலன்ஸ்கியை பார்த்து நிச்சயமாக ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து சொல்லியிருப்பார். அவருடைய சகாக்களும் இப்போது ஜெலன்ஸ்கிக்கு சரியான தண்டனை தான். அது மட்டும் இல்லை, ஓவல் ஆஃபீஸ்லேருந்து ஜெலன்ஸ்கியை அடிக்காம விட்டாங்களே, அந்த வரைக்கும் ஜெலன்ஸ்கி சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காங்க. ரஷ்யாவினுடைய மரியாவாகட்டும், டிமிட்ரி ஆகட்டும், இவங்கெல்லாம் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் கடந்து ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அடுத்த கட்டமாக இந்த போர் எதை நோக்கி நகரும் அப்படின்னா, அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸுக்கு எதிராக ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனை வீழ்த்தணுங்கிறதுக்காக ஒரு பெரிய போர் ஒன்று நடத்தப்படலாம். அதற்கான வேலைகளை தான் இப்போது யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் தொடங்கியிருக்காங்க. அமெரிக்கா போரை நடத்தி முடிச்சுட்டதா நினைக்குது, கனிம வளங்களை திருடிடலாம் நினைக்குது. ரஷ்யா இழந்த பகுதியை மீட்டெடுத்து விட்டு அமெரிக்காவோடு உறவு பாராட்டலாம் நினைக்குது. ஆனால் ரஷ்ய உளவாளியாக 1986 முதல் போஸ்டிங் வகிக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் இந்த போரை அடுத்த கட்டமாக நடத்த போகிறாரா, இல்லை யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸோடு சேர்ந்து சமாதான உடன்படிக்கையாக வெள்ளைக்கொடியை காட்டப் போகிறாரா? இதுதான் இப்போது அடுத்து இருக்கக்கூடிய கொஸ்டின். இதற்கான ஆன்சர் வெகு விரைவில் கிடச்சிரும். அப்போ நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடத்தில் அந்த செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.